குறிப்பாக தாய்மார்கள் என்கின்றார்கள். இந்த ஆட்சியை எப்பொழுது விரட்டடிக்க வேண்டும் என்று வருகின்ற மே மாதம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சத்தில் வாக்களித்து அண்ணன் நம்முடைய பாசமிகு அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஒரு நல்ல எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற காரியங்களை நீங்கள் பார்க்கின்ற போது தெருவில் நடமாறுவதற்கே பயமாக இருக்கின்ற காலம். இப்படிப்பட்ட இந்த தீய சக்தி பொம்மை முதலமைச்சர் அப்பனும் மகனும் சேர்ந்து இன்றைக்கு இந்த ஆட்சியை எந்த அளவுக்கு கொள்ளையடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி தான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை விரட்டடிக்கின்ற காலம் இன்னும் ஒரு 90 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 90 நாட்களில் இந்த ஆட்சியை விரட்டடித்தால் பொற்காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி பொற்காலம், அம்மாவுடைய ஆட்சி பொற்காலம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட தலைவர் யாரு? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா காட்டிய அந்த வழியெல்லாம் செயல்படுத்தியவர் யாரு? அவர் பேரு நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சேர்ந்தது அது நினைச்சு நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, இப்படி ஒரு காலகட்டத்துல நம்மளை இதுல கொண்டு வந்து இறைவன் சேர்த்து விட்டான்னு. அந்த எதுக்காகனா தலைவருடைய வாழ்க்கையை படி. மரியாதைக்குரிய KRP சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய பஞ்சட்டி VK நடராஜன் அவர்களே, இறுதியாக நன்றியுரை